ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாப் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் பர்டிகுலரா எதை பத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட விஷயம். அதுவும் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT60 வாங்கலாமா இல்ல நாட் 4 வாங்கலாமா. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 8256GB வேரியன்ட் ஒரே பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கு. ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 128GB வேரியன்ட் வந்து ஸ்டாக்லயே இல்ல. 256GB வேரியன்ட் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி 26,000 ரூபாய் 25,000 ரூபாய் அந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து வருது. ஒரு நண்பர் வந்து அருண்குமார் அப்படின்ற நண்பரும் வந்து அதே கேள்வியை தான் வந்து கேட்டிருக்காரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல எது பெட்டர், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல கிரீன் லைன் வருமா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு நண்பரும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே வேணும், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ரமேஷ் அப்படின்ற நண்பரும் வந்து அதே விஷயத்த தான் வந்து கேட்டிருந்தாரு. இவங்க எல்லாருக்குமே சொல்ற விஷயம், நீங்க நாடா இல்ல GT60யா. ஏன் இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. அவர் வந்து திருப்பூர்ல இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT60 வந்து அவரோட பின்கோடுக்கு வந்து காமிக்கல, அதனால நான் நாட் 4க்கு போகவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த ரெண்டு டிவைஸுமே ஐடென்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேமா தான் இருக்க போது. இங்க எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பில்டு குவாலிட்டியில அடிச்சு சொல்றேன், ஒன் பிளஸோட நாடு செம சூப்பரா இருக்கும். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டையா, ஸோ அதனால மெட்டல் பில்டு அப்படின்றனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் பிரீமியம் ஃபீல் வந்து மெட்டல் நம்ம கையில ஹோல்ட் பண்ணும்போது கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், அது மட்டும் இல்லாம இதுல ஏகப்பட்ட ஸ்கிராச்சஸ் கண்டிப்பா விழும். நீங்க கேஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆயிடும். இப்போ உங்களுக்கு போன்ல காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு அது வந்து பின்னாடி எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஆகிடுது, நிறைய ஸ்கிராச்சஸ் விழுது. ஸோ உங்களுக்கு பில்டு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்கள் அதுக்கு வந்து போகலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் வாங்கினாலே அதை வந்து செக்யூராக வந்து வச்சுக்கணும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் கேஸ் வந்து போட்டுருவோம், அதுக்கடுத்து டெம்பர் கிளாஸ் போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஃபோனு கர்வ் டிஸ்பிளே உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே நாட் 4 போனீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்பிளே டெம்பர் கிளாஸ் எங்கே வேணாலும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூவி டெம்பர் ஓட்டினா ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நார்மலாக நீங்கள் கர்வுக்கான க்ளூ ஃபுல் க்ளூ டெம்பர் கிளாஸ்னு சொல்லிட்டு இருக்கும், நீங்க அதை ஓட்டுனீங்க அப்படின்னீங்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா பிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து ஸ்கிராச் கார்டு அப்புறமா ஒரு ஹார்ட் கேஸ் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹார்ட் கேஸ் கூட இல்லை, இந்த எட்ஜஸ்ல எல்லாம் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் தான் நான் போட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை தாண்டி பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி GT60க்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கு அப்படின்றத சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்ல அங்க 100 வாட்ஸ் இங்க 120 வாட்ஸ், இது ரெண்டுத்துல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி தான். நெக்ஸ்ட் ஏன் இங்க பேட்டரிக்கு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இங்க வந்து LTPO டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால பேட்டரிக்கு வந்து ஸ்லைட் எட்ஜ் இருக்கும். நீங்க மல்டிமீடியா எனக்கு கர்வ் டிஸ்பிளே தான் வேணும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டரியில கொஞ்சம் எட்ஜ் இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா நீங்க ரியல்மி GT60 வந்து சூஸ் பண்ணலாம். ஆனா இதை விட கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா நாட் 4க்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களுடைய ஆப்டிமைசேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இவங்க ரியல்மி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் கேமரா ஆப்டிமைசேஷன்ல கொஞ்சம் மொக்கையா தான் இருக்காங்க ஒன் பிளஸ் கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு IR பிளாஸ்டர் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு பர்சனலா ரியல்மி GT யாருக்கா சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா வந்து பேட்டரி லைஃப், இந்த ரெண்டுத்துக்காக மட்டும் நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இதே நாடுக்கு போறோம் அப்படின்னா எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளே பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அலர்ட் ஸ்லைடர் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் இங்க இருக்கும். அப்புறமா ரியல்மி கம்யூனிட்டியை விட ஒன் பிளஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் பெட்டர். அண்ட் தென் அவங்களுடைய OS ரெண்டு பேருமே வந்து கலர் OS கோட் பேஸாக தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமைசேஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் கூட சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்டிமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது ஒன் பிளஸ்ல கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நீங்க வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க, நீங்க ஒன் பிளஸ் போறீங்களா இல்ல ரியல்மி GT60 போறீங்களா. அதுக்கு அடுத்தது அதே நண்பர் வந்து பாத்தீங்கன்னா கோடு வருமா பயமா இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி, அதான் கிரீன் லைன் இஷ்யூ வருமானு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டீங்க. கிரீன் லைன் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியல ப்ரோ. ஒன் பிளஸ் சைட்ல இருந்து அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி, இந்த கிரீன் லைன் இஷ்யூ வந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி டிஸ்பிளேல கோடு விழுந்துருச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா வந்து உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி ரியல்மிக்கு போனா மாத்திக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரியல்மி இப்போ வரைக்கும் அந்த மாதிரி அஃபிஷியலா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. வாரண்டியில இருந்துச்சுன்னா மாத்தி கொடுத்துருவாங்க, வாரண்டியில இல்லைன்னா எப்படி அப்படின்றத ரியல்மி இப்போ வரைக்கும் வந்து சொல்லல. ரியல்மியும்
கோடு வருமா வராதான்றதெல்லாம் தெரியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT2 ப்ரோல ஏகப்பட்ட பேர் கோடு வந்துச்சு, ரிப்போர்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரியன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் இன்ஸ்டாகிராமில் வந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி முடிஞ்சு ஒரு 4 மாதம் கழிச்சு தான் அவருக்கும் கோடு விழுந்திருக்கு. சர்வீஸ் சென்டர்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கடைசியாக ஒரு வழியாக ஸ்டாக் வந்துட்டோன்னே இப்போ ஃப்ரீயாகவே டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நேற்று தான் இன்ஸ்டாகிராமில் வந்து சொன்னார். ரியல்மி சைட்லேருந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க, ஏதோ வாட்டர் டேமேஜ்லாம் ஏதோ அது இருக்கா அப்படின்றத. அது எதுவுமே இல்லைன்னொடனே அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஸ்டாக் வந்துட்டோன்னே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸ்டாக் வரல அப்படின்னீங்கன்னா கூப்பன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய்க்கு தான் கூப்பன் தந்தாங்க. 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு தான் கூப்பன் வந்து தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT2 ப்ரோக்கு டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து இருந்துச்சு. அது இல்லை, ஜூன் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நண்பர் வந்து கமெண்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நெக்ஸ்ட், பல பேர் இந்த பேட்டரி ட்ரைன் இஷ்யூக்காக நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். எனக்கு எவ்வளோ நேரம் SOT வருது அப்படின்னு சொல்லி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவி ஃபார்ச்சுனேட் எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ச்சூன் எடிட்ஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஆல்சோ யூசிங் ரியல்மி GT6 60 கிடையாது 6. அவர் வந்து ஒரு சஜஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஐ டெல் மை சஜஷன் டு த பேட்டரி ப்ராப்ளம் பிகாஸ் ஐ டு நாட் யூஸ் எனி AI ஃபீச்சர்ஸ் அப்டேட். அதான் AI ஃபீச்சர்ஸ் எதுவுமே அப்டேட் யூஸே பண்ணல, ஆஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 5G டேட்டாவில் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு. எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் தேவையில்லையோ அதெல்லாம் அந்த டைம்லாம் வந்து மொபைல் டேட்டா வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு வந்து நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது. அவரோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 430, அதான் 450ன்றது தான் இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட் வந்த வெர்ஷனு. அந்த எண்டிங் வெர்ஷன் சொல்கிறேன், ரியல்மி UI 6.0ல அவர் 430ல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சஜஷன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேபி FF அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கொடுத்துருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணணும்னா நைட்டு தூங்கும்போது சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். அதான் நைட்டு யூஸ் பண்ணோம்னா ஓகே, யூஸ் பண்ணலன்னா சுவிச் ஆஃப் பண்ணிவிடுவேன். பேட்டரி எனக்கு பெட்டராக இருக்குது, ரியல்மி GT60 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எந்த ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபோனுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நம்மளுக்கு எவ்வளோ முக்கிய ரெஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோனை எவ்வளோ பேர் சுவிச் ஆஃப் பண்ணுறீங்க. ரெகுலராக நான் வந்து 1 வீக் ஒன்ஸ் ஒரு நைட் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேற லெவலில் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதுக்கடுத்தது ஸ்கவுட் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருந்த டேட்டா, அவர் கொடுத்த டேட்டா எனக்கு ரொம்ப வந்து இம்ப்ரெசிவ் அண்ட் தென் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவரும் ரியல்மி GT60 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 100 to 99 வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது, ஆனால் 20%லேருந்து 0க்கு வர்றதுக்கு வெறும் 2 மணி நேரம் தான் ப்ரோ ஆகுது. இது ரெண்டுமே அதில் 1% தான் கம்மியாகுது, இங்கே 20% கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எல்லா சைனீஸ் ஃபோன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை 99 வர்றதுக்கு மினிமம் ஒரு ½ an hour வந்து எடுக்குது. இது வந்து எல்லா சைனீஸ் ஃபோன்லையும் அவங்களோட அல்காரிதமாவே யூஸ் பண்ணுறாங்க பேட்டரிக்காக. லாஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா குறையிறது நார்மலாக எப்போவுமே குறையிற மாதிரி தான். அது வந்து 2 hours வர்றது நார்மல். இந்த ஃபர்ஸ்ட் 1% ஏன் டிலே எடுக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி பேட்டரி இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சாம்சங்கோ ஆப்பிளோ கூட யாருமே வந்து பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க வந்து எல்லா சைனீஸ் பிராண்ட்ஸுமே இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. அதனால தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட SOT ஹவர்ஸ் சொல்லியிருந்தார் பாருங்க, 9+ hours SOT வந்து வருது, 28% பேட்டரி லைஃப் வருது. அப்படி எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீல் ஆச்சு. அதுவும் ரியல்மி UI 6.0 அப்டேட்டில் தான் இருக்காரு அப்படின்றதையும் வந்து அவரே இன்ஃபர்மேஷன். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ரியல்மி UI 6.0 அப்படின்றதுக்கும் எஸ் அப்படின்ற கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரியும் பல பேர் கமெண்ட் போட்டது 10 hours வருது, 9 hours சாலிடாக வந்து வருது, நான் 2 நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இவங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க தெரியல. ரொம்ப ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரில. இல்லை இவர் இருக்கிற ஏரியாவில் ஒய்ஃபைல மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்தது அப்படி ஒரு சிங்கிள் சிம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்றது எல்லாமே வந்து தெளிவாக சொல்ல வந்தால் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஆனால் 9 hours வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் வந்து சொல்லணும். செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே வீடியோக்குள்ள எலிவேஷன் எக்கோ அப்படின்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல்மி GT60 தான் யூஸ் பண்ணுறாரு. ஒரு நிமிஷத்துல 15% ட்ரெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவ்வளோ அப்நார்மலா ட்ரெயினே ஆகாது. அப்படி ட்ரெயின் ஆகுதுன்னா உங்க போன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னே நீங்க முதல்ல ரீசெட் வந்து பண்ணிடுங்க. போன்ல இருக்கிறது ஏதோ டேட்டாலாம் வச்சிருந்தீங்கன்னா பேக்கப் எடுத்துட்டு போனை ரீசெட் பண்ணுங்க. ரீசெட் பண்ணியும் உங்களுக்கு இப்படிதான் ஆகுது அப்படின்னீங்கன்னா
நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, டேரெக்டாக வந்து ரியல்மியோட சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் வாங்கின பில்லு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன ஏதுன்றதை வந்து செக் பண்ணுவாங்க. இவ்வளோ அப்நார்மலாக வந்து ரியல்மி GT60லலாம் ட்ரெயினே ஆகலை, ட்ரெயின் இல்லை. எந்த ஃபோன்லையுமே இவ்வளோ அப்நார்மலாலாம் ட்ரெயின் ஆகாது. ஸோ அதனால் இது புது ஃபோன், வாரண்டி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் போயிட்டு அணுகுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோனை ஃபுல்லாக பேக்கப் எடுத்துட்டு ரீசெட் அடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது இதே இஷ்யூ இருந்துச்சுன்னா சர்வீஸ் சென்டர் அணுகுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃபிளாஷோ இல்லை வேற என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. ரிச்சர்ட் பிரான்சிஸ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்க இந்த ஃபோனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரியல்மி GT60ல ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லாவே தான் இருக்குது. எந்த விதமான குறையும் கிடையாது. வைப்ரேஷன் வரும்போது நம்ம ஏதாவது கால்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுறோமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்குது. வைப்ரேஷனும் நல்லா தான் இருக்குது, ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் நல்லாவே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோகித் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் லிங்க் சென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரியல்மி GT60க்கு தான் அவரும் வந்து கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்க்ராட்ச் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்த் வார்ப் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணி நம்மளே ஒட்ட தெரியாமல் ஒட்டி ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் தான் வேணும்னா UV டெம்பர் போகாதீங்க. ஃபுல் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் அப்புறமா ஃப்ளிப்கார்ட்லலாம் விற்கிது. அந்த இதுவும் வாங்கிட்டு நீங்களே இன்ஸ்டால் பண்ண முடிச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கடையில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஃபுல் க்ளூன்னு இருக்கிறத வாங்குங்க. UV டெம்பர் வந்து வாங்கிடாதீங்க. UV டெம்பர் வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல பஞ்சாயத்துக்களை சந்திக்க வேண்டியது நேரிடும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னையோட கடைசி கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ராய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னாங்க. நெட்வொர்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா SMS ஒன்லி பேக், டேட்டா ஒன்லி பேக் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்துட்டு வந்தாங்க. வாய்ஸ் அண்ட் SMSலாம் சொல்லிட்டு அதுக்காக நம்ம தனியாக ஒரு வீடியோவும் வந்து போட்டுருந்தோம், ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கல அப்படின்னீங்கன்னா மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் ஜியோ, ஏர்டெல் நீங்கள் என்ன நெட்வொர்க்கில் இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் கால்ஸ்லாம் வேணாம், BSNL போல் 107க்கு 200 minutes கொடுத்தா போதும். பட் BSNLல சிக்னல் இஷ்யூ இருக்குது, SMS OTP டிலே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. நீங்கள் யாராவது BSNL யூஸ் பண்ணி உங்களுக்கு OTP டிலேவாக வருதா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில் நான் எப்போ தான் வந்து பேங்க்குக்காக தான் SMS அந்த OTPலாம் வந்து வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு பெருசாக எந்த டிலேயும் இல்லை. எனக்கு ஜியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் BSNL இருக்க ஃபீல் வந்துருக்கு. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் மேபி சிக்னல் வீக்காக இருக்கலாம், அதனால கூட நடக்கலாம். ஆனால் இவர் சொன்ன விஷயம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த 107 பிளானுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 நிமிஷம் கால் 3 GB நெட் வந்து கொடுத்துருப்பாங்க. 200 நிமிஷம் கால்லாம் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற ஃபீல் தான் வந்து எனக்கெல்லாம் வந்து இருக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ் ஏர்டெலோ இல்லை வோடோஃபோன் ஐடியாவோ இல்லை ஜியோவோ ஏர்டெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. வோடோஃபோன் ஐடியாவோ எடுத்துகிட்டு வர போகிறது இல்லை. எல்லாம் ஒரு நப்பாசை தான். எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அன்லிமிடெட் கால்ஸ் கொடுக்காம ஒரு ஓகே 500 நிமிஷம்ப்பா, நீங்கள் 500 நிமிஷம் வரைக்கும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இன்னும் ப்ரைஸை கம்மி பண்ணி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும். டாடா பை பை சொல்லுங்கள். நான் நந்து.